நேத்து நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு நியூஸ் கிளிப்ப பார்த்தேன். இதுல என்ன போட்டிருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, விஜய் நடிச்ச ஜனநாயகன் படத்தோட ஒரு 5 நிமிஷம் காட்சி வந்து இணையதளத்துல லீக் பண்ணப்பட்டிருக்கு. திருட்டுத்தனமா அப்படின்ற மாரி சொல்லி போட்டிருக்காங்க. அதுக்கடுத்து நானும் போய் விசாரிச்சு தேடி பார்த்ததுல, ஆமா அதுல வந்து லீக் பண்ணியிருக்காங்க. ஒரு 5 நிமிஷம் மட்டும் கிடையாது. ஒரு 8 நிமிஷத்துலேருந்து ஒரு 10 நிமிஷத்துக்குள்ள இருக்கிற ஒரு கிளிப் வந்து பார்த்தீங்கன்னா, 2 கிளிப் கிட்டத்தட்ட லீக் பண்ணியிருந்திருக்காங்க. அது வந்து எப்படி இருக்குன்னா, யாரோ ஒருத்தவங்க ஃபோன்ல பார்த்துட்டு இருக்கத, அத ரெக்கார்ட் பண்ணி அனுப்பியிருக்கிறாங்க. அதிலயே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு முழு படமும் அவங்க கிட்ட இருக்கு. ஏன்னா படத்தோட லென்த் அதுல காட்டுறாங்க. படத்தோட பேரும் போட்டு M44 அப்படின்ற மாரிலாம் சொல்லி போட்டிருக்கு. ஸோ இத வச்சு பார்க்குறப்போ முழு படமே வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க கிட்ட இருக்கு. இத லீக் பண்ணது யாரு அப்படின்னு சொல்லி தெரியல. பட் லீக் பண்ணது இந்த ஒரு நபர் தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபோட்டோவும் போட்டு, இவர ஊருகட்டி அடிங்கடா அப்படின்ற மாரி சொல்லிட்டு விர்ச்சுவல் வாரியர்ஸ் எல்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. இத லீக் பண்ற அளவுக்கு அவங்களுக்கு என்ன ஒரு தைரியம் தெரியல. ஏன்னா படத்தோட காப்பி 2 பேர்ட்ட தான் இருக்கும். ஒண்ணு வந்து பார்த்தீங்கன்னா, புரொடியூசர் கம்பெனி. இன்னொன்னு வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப சென்சார் கம்பெனிட்ட தான் இருக்கணும். ஓகேவா? சென்சார் போர்டு கிட்ட தான் இந்த படத்தோட கட் வெர்ஷனும், அன்கட் வெர்ஷனும் இருக்குமே தவிர, மத்தபடி அது வேற யார்கிட்டயும் போகறதுக்கு வாய்ப்பு இல்ல. மேபி நம்ம இந்த படத்தோட பிரச்சனை இந்த பராசக்தி டைம்ல வரும்போது ஒரு விஷயத்த பேசியிருந்தோம். இதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, பின்னாடி திமுக தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஒருவேளை திமுக தான் இதுக்கு இருக்குன்னு சொன்னா, திமுக மூலமா தான் இந்த படம் இதாயிருக்கு அப்படின்னு கூட நம்ம வச்சுக்கலாம். இல்ல விஜய் அவர்கள் சொல்ற மாரி பாஜக வந்து என்ன கட்டுப்படுத்த பாக்குது அப்படின்றப்ப, இத பாஜகவே ரிலீஸ் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, பல கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட வருது. முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, இந்த படத்த நீங்க லீக் பண்றனால உங்களுக்கு 5 பைசா பிரயோஜனம் கிடையாது. விஜய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, இதுல ஒரு லாஸும் கிடையாது. விஜய் படம் எப்போ வந்தாலும் அவங்க ரசிகர்கள் போய் பார்க்க தான் போறாங்க. அது ரீ ரிலீஸா இருந்தாலும் சரி, இப்ப புதுசா வரப்போற படமா இருந்தாலும் சரி, பார்க்க தான் போறாங்களே தவிர, புரொடியூசர் அவருக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மிகப்பெரிய ஒரு லாஸ் வந்து ஏற்படுத்த போகுது. புரியுதுங்களா? நீங்க விஜய அழிக்கிறதா நினைச்சுட்டு ஒரு நிறுவனத்த அழிச்சிட்டு இருக்கீங்க. பார்த்துக்குங்க. நன்றி, வணக்கம். இந்த வீடியோவ யாராச்சும் பார்த்துட்டு இருக்கீங்க. இந்த மாரி லீக் விஷயம் தெரிஞ்சிருந்துச்சு. பட் அத நான் பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு போய் தேடாதீங்க. சப்போஸ் நீங்க Facebookல, Instagramலயோ அந்த லீக்கிங் வீடியோ பார்த்தீங்கன்னா, தயவு செஞ்சு ரிப்போர்ட் அடிச்சு விட்டுருங்க.